பாட்டு. டாடி டாடி ஓ மை டாடி, அந்த பாட்டு போட்டுன்னு அந்த பிள்ளைய திரும்புங்க. இப்போ இருக்கக்கூடிய பாடல் டாடி மம்மி வீட்டில் இல்லை, விளையாட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தொனியை கேட்டுட்டு இருக்க அந்த பிள்ளைங்க. டாடி டாடி ஓ மை டாடி அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்ட உடனே அப்படி திரும்பி பார்க்குதுங்க. அப்போ இந்த தலைமுறையை கூட திரும்பி வைக்கக்கூடிய குரல் வசீகம் யாருக்கு இருக்குன்னா நம்ம ஜானகி அம்மாவுக்கு தான் இருக்கு. புதுவலையல் அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு அவங்கிட்ட பேச போறேன் நாள் கணக்கா. இந்த பாடலை அப்படியே மனசார சொல்லுங்க நடுவர் அவர்களே. என்னுடைய குரல்ல பொருந்தக்கூடிய அளவுக்கு பாடக்கூடிய தன்மை வாய்ந்த ஜானகி அம்மா பாடல்களைத்தான் நான் இங்க பாடலாம் அப்படின்னு இருக்கேன். இவங்க கிட்டத்தட்ட 17 மொழிகள்ல பாடியிருக்காங்க. ஒரு மொழி படிக்கிறதுக்கே நமக்கெல்லாம் கஷ்டம், வாழ்நாள்ல அந்த அளவுக்கு சிரமப்படுவோம். ஆனா 17 மொழிகள் தெரிந்து பாடிய ஒரே பாடகி யாருன்னா ஜானகி அம்மா தான். 4 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க, 33 மாநில விருதுகள் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஒரே குரல்ல பாடுனதுக்கு கிடைத்த விருதுகள் கிடையாது. நிறைய குரல்கள்ல தன்னுடைய திறமையை நிரூபிச்சதுனால கிடைக்கப்பட்ட விருதுகள் தான் இது. இப்போ காமராஜர் சார் சொன்னாங்க, ஒரு பாடல் கூட பாடுனாங்க இல்லையா, பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி பிறக்கலை, ஆனால் பாடிட்டீங்க, அப்புறம் ஏன் பாட வந்தீங்கன்னு தெரியல, பாடியாச்சு. அப்போது நாங்கள் பிறந்துட்டோம், நாங்கள் ஒத்துக்கிறோம், பாடவும் செஞ்சுட்டோம், சிறப்பாகவே பாடிட்டோம். நடுவர் அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஜானகி அம்மா பொறுத்தளவில் 1957 விதியின் விளையாட்டு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் பாடுறதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் வருது, பாடுறாங்க. அதாவது முதல் படியே சிறப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. முதல் பாடலே இவங்களுக்கு அந்த படம் ஓடவே இல்லை. ஆனாலும் அந்த படத்துக்கு பாடல் பாடி முடிகிற தருவாயில் வேற மொழியிலிருந்து அவங்களுக்கு சான்ஸ் வருது. அந்த மாதிரி தன்னுடைய குரல் வளத்தை முதல் படமே ஓடலை அப்படிங்கிற காரணம் இருந்தால் கூட அடுத்தடுத்த படங்களில் தன்னை நிலைநாட்டிக்கிட்டவங்க இவங்க. ஒரு 40,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. 86 வயசு வரைக்கும் அவங்க பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாடலை குறைச்சிருக்காங்க. ஸோ 1956 தொடங்கி 86 வரைக்கும் தனது குரலால் முத்திரை பதிச்சவங்க ஒருத்தங்க அப்படின்னா அது நம்ம ஜானகி அம்மா தான். ஒரு குழந்தை பாடலாக இருக்கட்டும், 60, 70 அவங்க பாட ஆரம்பித்த அந்த காலத்தில் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு இந்த தலைமுறைக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பாடல். எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டா இப்ப இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங்ல உள்ள பாடல் தான் வரும். எங்க சாரோ நானோ 70, 80 உள்ள பாடல்களை போடுவோம். பிள்ளைய சொல்லாங்க, என்னப்பா இந்த பாட்டை போடுறீங்க அப்படிம்பாங்க. ஆனா ஜானகி அம்மா பாட்டு டாடி டாடி ஓ மை டாடி, அந்த பாட்டு போட்டு அந்த பிள்ளைய திரும்புங்க. இப்ப இருக்கக்கூடிய பாடல் டாடி மம்மி வீட்டில் இல்லை, விளையாட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தொனியை கேட்டுட்டு இருக்க அந்த பிள்ளைங்க. டாடி டாடி ஓ மை டாடி அப்படிங்கிற அந்த பாட்டை கேட்ட உடனே அப்படி திரும்பி பார்க்குதுங்க. அப்போ இந்த தலைமுறையை கூட திரும்பி வைக்கக்கூடிய குரல் வசீகம் யாருக்கு இருக்குன்னா நம்ம ஜானகி அம்மாவுக்கு தான் இருக்கு. அதை விட முக்கியமா 70, 80களில் காதல் வயப்பட்ட எல்லாருமே பாடக்கூடிய ஒரு பாடல். காதல் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பாடல் பாடுவாங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். புதுவலையல் அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு அவங்கிட்ட பேச போறேன் நாள் கணக்கா. இந்த பாடலை அப்படியே மனசார சொல்லுங்க நடுவர் அவர்களே. இந்த பாடலை நீங்கள் பாடி இருக்கீங்க. தாய் மாமா பார்த்து எத்தனை தடவை பாடிக்கிட்டே இருக்கலாம் அந்த பாடலை வச்சு. இது உள்ள கவர்ந்த பாடல் இல்லையா? காமராஜர் சொல்லுங்கம்மா கொஞ்சம். ஆமா, இதை விட என்ன பாடல் அர்த்தம் வேணும்? அர்த்தம் காமராஜர் பேர் வச்சுட்டு அர்த்தங்கள்லாம் கேட்பீங்களா நீங்க? அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் உள்ள பாடல்கள் எத்தனை முறை நீங்க பாடி இருப்பீங்க, அதை எத்தனை பேரை பார்த்து பாடி இருப்பீங்க. அந்த பாடலை பாடினாதான் கடந்தே வர முடியும். அதே மாதிரி கருத்தான பாட்டு இருக்குமா? இன்னொரு பாட்டும் கூட ஜானகிமா பாடினதான், நான் ஆளான தாமரை, அந்த பாட்டும் அந்த அம்மா பாடின பாட்டு தான். அதையும் நம்ம நினைக்கணுமா? நன்றி நன்றி. அர்த்தமே இல்லாத பாடல்கள் ஈஸியா பேசுறது போயிட்டா, சரி பரவாயில்ல மன்னிப்போம். அடுத்ததாக அந்த அம்மா பாடல்கள்ல காதல் மட்டும் இல்ல, புத்துணர்வு தரக்கூடிய பாடல்களும் நிறைய இருந்தது. காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர்கோலமா ஜோடி கிளிகள் கூடி இணைந்து
ஆனந்த பண்பாடுமே அப்படிங்கிற பாடல் கேட்ட உடனே நமக்கு ஒரு புத்துணர்வு வரும். அதுல இல்லைன்னா கூட ஒரு உணர்வு நமக்கு வரும். இந்த மாதிரியான பாடல்களை பாடுறதுல சொந்தக்காரங்க அந்த அம்மா மட்டும்தான். முந்தான முடிச்சுங்கிற திரைப்படத்துலமா பத்திலாம் பாட வருவாங்க. அந்த பாட்டுல கண்ணை திறக்கணும் சாமி ஐயா கூட நினைச்சிட்டாங்க. அருமையான பாடல்லாம் நினைச்சிருக்கிறாங்க, பாடி இருக்கிறாங்க ஜானகி அம்மா. சொல்லுங்கம்மா. அடுத்து பேச வருவாங்க பாடல்களே அப்படிங்கிற தலைப்புல. எங்க எஸ்பிலாம் அப்படி பாடினார், மூச்சு விடாம பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாடல்களும் மூச்சு விடாம பாடி இருக்காங்க, அது நீங்க நோட் பண்ணிக்கணும். ஒரு கிளி உருளுது உரிமை பாகுது ஓ மைனா மைனா, உரும்புகள் தொடருது அரும்புகள் மலருது ஓ மைனா மைனா. இதுவுமே அந்த அம்மா மூச்சு விடாம பாடின பாடல்கள் தான். அப்ப எல்லா திறமையும் எங்களிடம் இருந்தது அப்படிங்கிறது ஒரு சான்று. அதுக்கப்புறம் இது ஒரு காதல் பாட்டு அடிப்படையா மட்டும் இல்லாம மென்மையாவும் பாடக்கூடியவங்க. அவங்க எல்லா குரல் வளத்துக்கும் பொருந்தக்கூடியவங்க. யமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட. இந்த பாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு பரவசம் வரும் நமக்கு இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது. இது மாதிரி ஒரு காதல் வயப்பட்ட பாடலாக இருந்தாலும் சரி, ஒரு மெல்லிசையை தரக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி, பாடுறவங்கள முதன்மையானவங்க ஜானகி அம்மா. அதே மாதிரி குழந்தைகளுக்கு இப்ப நம்ம லிட்டில் ஸ்டார்னு சொல்றோம் இல்லையா, நம்ம சிம்புவை, அவருக்கு இந்த பாடல் மூலமா தான் அந்த பேரே வந்தது. ஐ ஆம் எ லிட்டில் ஸ்டார், ஐ ஆம் எ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் தான் இன்னைக்கு அவரை வந்து நம்ம லிட்டில் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோட கொடுத்து வச்சிருக்கோம். அப்போ அந்த சிறு வயதுல நடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு அடையாளமா பாடுனது நம்ம ஜானகி அம்மா தான். அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நடிகைகளுக்கு கூட முதல்ல நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா தான். இப்ப ராதிகாவுக்குன்னு எடுத்துக்கிட்டா ஒரு பாடல், அந்த பாட்டுல தான் அந்த அம்மா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்கிறது அந்த ஒரு பாடல் தான் காரணம். பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, ஆவேரி போல பொங்குற மனசு பாராயோ. இந்த பாடல் தான் அந்த ராதிகாவுக்கு ரொம்ப ஹிட் ஆக்கி கொடுச்சு. அதே மாதிரி சுஹாசினி மேடத்துக்கும் பருவமே புதிய பாடல் பாடு அப்படிங்கிற ஒரு பாடல். இந்த மாதிரி நிறைய நடிகைகளுக்கு அறிமுகம் செய்து வைத்ததே ஜானகி அம்மாவோட பாடல் தான். இது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹைலைட்டா 1994 மகளிர் மட்டும் அப்படின்னு ஒரு திரைப்படம் வருது. அதுல அது யாருமே இப்ப வரைக்கும் அந்த கின்னஸ் வந்து அடிச்சுக்கவே இல்லை. 3 நடிகைகள். அந்த நடிகைகளுக்கு தனித்தனியா குரல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குரல் கொடுத்தது ஜானகி அம்மா தான். அதுல ஒரு கேரக்டர் வந்து நம்ம ரேவதி மேடம், அவங்க வந்து மாடர்ன் கலை அதுல இருப்பாங்க. அவங்களுக்கு தனியா ஒரு பாடல் ஊர்வசி, அது ஐயர் வீட்டு பொண்ணா ஊர்வசி வருவாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடலா. அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம வந்து ரோஹிணி நடிகை, அவங்களுக்கு தகுந்த மாதிரி, இந்த மாதிரி 3 கதாபாத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி தன்னுடைய பாடலை ஒளியை வந்து மாத்தினவங்க ஜானகி அம்மா. இல்ல ரேவதி மேடத்துக்கு தூங்கவில்லை நெடுநாளா என்ன தாக்குறது கொடுவாளா அப்படிங்கிற அந்த ஒரு ரைமிங்ல பாடியிருப்பாங்க. நம்ம ஐயர் வீட்டு பொண்ணா வரக்கூடிய ஊர்வசி அம்மாவுக்கு ஆசை தீர கட்டுங்கோ பூமி போல ஒட்டுங்கோ கேக்குதா என்னமோ பண்றாளே அப்படிங்கிற மாதிரி அந்த இசை இருக்கும். சேரியில வளரக்கூடிய ரோகிணி, அந்த நடிகைக்கு வந்து ஏராசா உன் அழகி என்னைக்கு நெடுநாளாச்சு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பாடல்களை பாடி அந்த நடிகைகளை முன்னணி நட்சத்திரமாக கொண்டு வந்தாங்க. இது அப்போ உள்ளதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ தனுஷோட படம் வேலையில்லா பட்டதாரியில ஒரு அம்மா சாங் வரும், எல்லாருமே கேட்டிருப்போம். அம்மா அம்மா நீ எங்க அம்மா. இந்த பாடலும் நம்ம ஜானகி அம்மா குரல்ல ஒலித்த அந்த பாடல்ல தான். அந்த காலத்துல இருந்து சின்ன சின்ன வண்ண கோயில் அதுல தொடங்கி இந்த அம்மா பாடல் வரைக்கும் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அவங்க பாடல்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்ப மாங்குயிலே பூங்குயிலே அதெல்லாம் ஒரு காலத்துல அப்படி ஓடுன அந்த படம், அதுவும் நம்ம ஜானகி அம்மாவுக்கு சொந்தமான பாடல் தான். கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு கொத்தி இருக்கு வைக்க, அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த 70 பாடலாம் 80 பாடலாம், அந்த 2000 இருக்கக்கூடிய குழந்தைகளும் பாடக்கூடிய ஒரு பாடல். அதுக்கடுத்து என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மதுரையில கேட்டாக, அர்த்தமான பாடல்லாம் கேட்டீங்கல்ல இதெல்லாம். ஆமா, எனவே ஒரு பொண்ணு பார்க்க வராங்க, அப்ப இப்ப எப்படி இருப்பாங்க, நான் மாப்பிள்ளையிட்ட பேசணும் அப்படின்னு நேரடியான மூவிங் இருக்கு. அந்த காலத்துல அப்படி கிடையாது, பாட்டு மூலமா கொட்டா பாக்கு
கொழுந்து வெத்தலை போட்டா நான் அந்த மாதிரி வாய்ஸ் வைக்கும் அப்படிங்கிற அந்த பாடல்கள் எல்லாமே தன்னுடைய உள்ள குறிப்பை சொன்னது அந்த பாடல்கள் மூலம்தான். அதுல முதன்மையானது நம்ம ஜானகி அம்மா தான். இறுதியாக ஒரு பாடலை மட்டும் பாடி முடிக்கின்றேன். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஜானகி அம்மாவுடைய ஒரு பாடல். தந்தையும் யாரோ தாயாரும் யாரோ ஆராரோ ஆராரோ ஆரீரரோ சொந்தமென்று சொல்ல சொந்த நிழல் இல்ல வந்த வழி எல்லாம் கள்ளும் முள்ளும் தானும் இறப்பதும் இயற்கைதான் இறப்பதும் இயற்கைதான் இடையிலே நடப்பது எதுவுமே செயற்கைதான் அப்படிங்கிற அந்த பாடலை கேட்கும்போது மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். இப்படி ஒரு சோக பாடலாக இருந்தாலும் சரி, ஒரு காதல் பாடலாக இருந்தாலும் சரி, ஒரு புத்துணர்வு பாடலாக இருந்தாலும் எல்லா பரிமாணங்களுக்கும் அந்த குரலை பொருத்தி பார்த்தா ஜானகி அம்மா குரல் தான் பொருந்தும். இது வந்து அவங்க பெண் அந்த இதுலேயும் பாடியிருப்பாங்க, ஆணுடைய குரலையும் அந்த அம்மா பாடியிருப்பாங்க. அதனால நீங்க தீர்ப்பு சொல்லும்போது ஆண் அப்படின்னு பாடகர்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் எங்க ஜானகி அம்மாவுக்கு பொருந்தும், பாடகிகள் தான் அப்படின்னு சொன்னாலும் எங்க ஜானகி அம்மாவுக்கு பொருந்தும். அதனால அந்த நல்ல தீர்ப்பு வந்து எங்க ஜானகி அம்மாவுக்கு இரண்டு பக்கமே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லுவீங்க அப்படிங்கிறத இறுதியாக சொல்லிட்டு இந்த ஜானகி அம்மா குரல் வந்து இந்த வையகம் இருக்கும் வரை எல்லா பட்டி தொட்டிகளிலும் அவருடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்பதை கூறி நன்றி 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 நன்றி.